லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, பன்முக பார்வையில் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிக்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓபியம். ஒரு சின்ன குழந்தை, இவங்களுக்கு வந்து அடிக்கடி வயிற்றில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த குடல் பரண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைகளை நின்று இப்படி தட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் தட்டி பார்த்துருக்காங்க, ஒன்றும் சரியாகலை. அதே போல் தொக்கம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வாயில் அப்படி வச்சு ஊதி எடுப்பாங்க, அந்த மாதிரி செஞ்சு பார்த்தாங்க, முடியல. டாக்டர்கிட்ட போனாங்க. கடைசியில் ஸ்கேன் எடுத்து போகும்போது ஒரு குடல் மேலே இப்படி ஆயிடுச்சு. இன்டு சசப்ஷன் சொல்லுவாங்க, இப்படி ஆயிடுச்சு. டெலஸ்கோப் இப்படி உள்ளுக்கு போயிட்டு வரும் இல்லையா, அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரின் வந்து இப்படி உள்ளுக்கு இப்படி போயிடுது. இதுக்கு ஒரே மருந்து ஓபிஎம். ஒரே மருந்துன்னு சொல்வதை விட ஓபிஎம் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஓபிஎம் தான் அவங்களுக்கு 30 பொட்டன்சியில் கொடுத்தேன். அந்த பையனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயரியா நின்று வயிற்றில் ஒரு வகையான பெயின் இருந்துச்சு, அந்த பெயினும் குறைய ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அது எப்போன்னா, அந்த டயரியா போன பிறகு அப்போல்லாம் வலி இருக்காது. போய் முடிச்சோன்னா ரொம்ப டயர்டாகும்போது லைட்டாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு வலி வரும். மற்ற நேரத்தில் வலி இருக்காது, ஆனால் டயரியா போயிட்டே இருக்கும். டயரியா போகிற நேரத்துலையும் வலி இருக்காது, போன பிறகு லைட்டாக வலி இருக்கும். அந்த வலியும் குறைஞ்சிருச்சு. யூஸ்வலாக வந்து ஓபிஎம்னாவே வலி இருக்காது, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு தான் தருவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு கீ நோட்டு தான். வலி வந்து எக்ஸசிவ் ஆகும்போது நம்னஸ் கிரியேட் ஆகும், அப்போ வலியை உணர முடியாது. அந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஓபிஎம். வலிக்கும் முக்கியமான மருந்தாக ஓபிஎம் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பேத்தாலஜியும் எடுத்துக்கிட்டேன். அதே போல் வலியும் டயரியா போன பிறகு உண்டானதுனால நான் ஓபியத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். அவர் கொடுத்தது ஓபிஎம் 30 கொடுத்து நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, அந்த குடல் உள்ளுக்கு போனது நார்மலாக ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஹோமியோபதி மருந்து அற்புதமான சர்ஜரிகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மருத்துவமாகும்.